கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பார்ந்த உடன் விசுவாசிகளே, மீண்டுமாக இந்த வாரத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். திருத்துவ பண்டிகைக்கு பிந்தி வருகின்ற 12ஆம் ஞாயிற்றுக்கிழமையாக இந்த நாளிலே நம்முடைய தியான பகுதியாக அமைந்திருக்கிற வசனங்கள் மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 37 முடிய இருக்கிற வேத பகுதியாகும். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடல் அருகே வந்தார். அங்கே கொன்னைவாயுடைய ஒரு செவிலினை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவளுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவளுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள் என்பதுவே. ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கின்ற பொழுது நீர் எங்களோடு பேச வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். இந்த நாளிலே நாம் வாசித்த இந்த வேத பகுதியானது நமக்கு மிகவும் பரிச்சயமான அல்லது நாம் தெரிந்திருக்கிற வேத பகுதி தான். இந்த நாளினுடைய தலைப்பு God breaks the power of devil. பிசாசுடைய கட்டுகளை ஆண்டவர் உடைக்கிறார், அவிழ்க்கிறார் என்கிறதான் இன்றைக்குரிய தலைப்பு. இன்றைக்கு வாசித்த இந்த வேத பகுதியில் ஒரு வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது. குறிப்பாக மார்க்கு 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். நாம் அறிந்திருக்கிறபடி இது ஒரு அரமேய மொழி, கலோக்கியல் லாங்குவேஜ். அந்த மாதிரி ஒரு மொழி தான் இந்த எப்பத்தா என்கின்ற வார்த்தை. அதற்கு திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தமாம். பி ஓபன்ட் அல்லது பி ரிலீஸ்ட் என்கின்ற ஒரு அர்த்தம் இதற்கு சொல்லப்படுகிறது. சரி, இந்த கொன்னைவாயுடைய மனிதனை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். இது எதை நமக்கு காண்பிக்கிறது என்று சொன்னால், God heals அப்படின்னு சொன்னா கடவுள் சுகம் கொடுக்கிறார். எப்படின்னு சொன்னா, Jesus sampled his authority over human conditions. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிற இயலாமை, அது எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் அதன் மீது கடவுளுக்கு அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு என்பதை இந்த பகுதியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பிக்கிறார். ஒருவேளை சரீர பிரகாரமான காரியங்கள் மாத்திரமல்ல, ஆன்மீக ரீதியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலையும் கடவுள் மாற்றக்கூடிய வல்லமை பொருந்தியவராக இருக்கிறார். இந்த உலகத்துல பொதுவாக பல நிலைகளிலே மக்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். பிசாசுனுடைய தந்திரமே மக்கள் தனக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று பிசாசு விரும்புகிறான். ஆனால் இயேசுவோ மக்கள் விடுதலையோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ரெண்டுத்துக்கும் அர்த்தம் பெரிய வித்தியாசம். பிசாசு மக்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் தன்னுடைய அடிமையாக இருக்க வேண்டும் என்று பிசாசு விரும்புகிறான். ஆனால் இயேசுவானவரோ மக்கள் விடுதலையோடு தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் சரீர பிரகாரமாக இருக்கிற கட்டுகளை மாத்திரமல்ல, நாம் ஆன்மீக ரீதியாக இருக்கிற கட்டுகளையும் ஆண்டவர் இன்றைக்கு அவிழ்க்கின்றவராக இருக்கிறார். இந்த மனிதனை
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய விரல்களை காதிலே வைத்து உமிழ்ந்து நாவை தொட்டு அண்ணாந்து பார்த்து எப்பத்தா என்கின்ற வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறார். ஒருவேளை இந்த பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த காரியம் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், பொதுவாக மற்றவங்களுடைய காதில் நம்ம விரல் வைக்க மாட்டோம், அருவருப்பான காரியம். வாயில் நாக்குலேயும் நம்ம கையை வைக்க மாட்டோம், அல்லது மற்றவர்களும் அதை வைக்க விட மாட்டாங்க. ஆனால் இதை எதை ஆண்டவர் உணர்த்துகிறார் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கடவுள் எந்த அளவாக தன்னை இணைத்துக் கொள்கிறார் என்கின்ற உண்மையை நமக்கு புரிய வைக்கிறார். Jesus makes the man to feel the involvement in his life. இதான் ஏசாமி இங்கே செய்கிற மிகப்பெரிய காரியம். அது மாத்திரம் இல்லை, it's not just a physical touch. Jesus prays for the life of the person. ஆண்டவர் இன்றைக்கும் நமக்காக வேண்டுதல் செய்கின்றவராக இருக்கிறார். ஒரு 4 காரியங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். Life to be focused, life to be dependent, a life to be freed, a life to be understood. இந்த 4 காரியங்களை இந்த நாளின் வேத வசனங்கள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஒருவேளை இன்றைய நாளிலே பிசாசு நம்மை எப்படி கட்டி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், நாம் நோக்கமில்லாதவர்களாக இந்த உலகத்திலே வாழும்படியாக பிசாசு நம்மை கட்டி வைத்திருக்கிறான். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து எப்பத்தா என்று பெருமூச்சு விடுகிறார். எதற்கு என்று சொன்னால், நாம் நோக்கத்தோடு வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். We should live with the aim. Focused life is important ன்னு சொல்றார். இன்றைக்குரிய சங்கீத பகுதி நமக்கு 71ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் நமக்கு அதை நினைவுபடுத்துகிறது. சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தராகிய என் ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறேன். ஆக சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில பாருங்க, இட்ஸ் லைஃப் ஃபோக்கஸ்ட். நீரே என் நோக்கம், நீரே என் நம்பிக்கை. சமீபத்தில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று நான் பார்த்தேன். ஒரு அம்மா, ஒரு ப்ரெக்னென்ட் லேடி, அந்த அம்மா சொல்கிற காரியம், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அதுக்காக ஒரு இடத்த வாங்கிடுங்க. அட்வர்டைஸ்மெண்ட், உங்களுக்கு அருகாமையில் ஒரு இடம் இருக்குது அப்படின்னு. ஒரு ப்ரெக்னென்ட் லேடி she is focused to buy a land before the birth of her child. ஒருவேளை உலகத்தில் வாழுகின்ற நாம் பலவிதமான நோக்கங்களை வைத்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து பெருமூச்சு விடுகிறார். நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீரே என் நோக்கமும் என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். 2வது காரியம், நான் சொன்ன மாதிரி லைஃப் டு பி டிபெண்டன்ட். நாம் கடவுளை சார்ந்து வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். இன்றைக்குரிய நிருப பகுதியில் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது 5ஆம் வசனத்தில் பவுலடிகளார் சொல்றாரு, நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறார். அப்படியானால் இந்த நாளில மக்கள் பலவிதமான தகுதிகளை வைத்து கொண்டிருக்கிறார்கள். கடவுள் சொல்றாரு, இன்றைக்கு நம்முடைய தகுதி எப்படிப்பட்ட, யாரால் நமக்கு கிடைத்திருக்கிறது, அது எந்த நிலையில் இருந்தாலும் கடவுளை சார்ந்து இருக்கும் போது கடவுள் நம்மை தகுதிப்படுத்துகிறார். அதுதான் பவுல் சொல்றார், எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஒருவேளை இந்த நாளில பிசாசு நம்மை கட்டுக்குள் வைத்திருக்கிறான். எப்படின்னா, அவன் நம்மக்கிட்ட பேசுவான். எப்படி பேசுவான்? உன்னால் முடியாத காரியமா, உன்னால் நீ எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி he'll just boost up, நம்மளை அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற காரியம் என்னதுமா? லைஃப் டு பி டிபெண்ட் அப்பான் ஹிம். ஆண்டவரை சார்ந்து வாழுகின்ற, ஆண்டவரே என்னுடைய தகுதியெல்லாம் உம்மால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பவுலை போல நாம் அறிக்கையிட வேண்டும் என்று இந்த நாளிலே கடவுள் எப்பத்தா என்று பெருமூச்சு விட்டு நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். 3வது காரியம், லைஃப் டு பி ஃப்ரீடுன்னு சொன்னேன். நாம் விடுதலை பெற வேண்டும் என்று, விடுதலையோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே விரும்புகிறார். விடுதலை என்று சொல்லும்போது ஒருவேளை நாட் ஜஸ்ட் தி ஃபிசிக்கல் ஹீலிங், ஆனால் கடவுள் நம்மை ரட்சிக்கின்றவராக இருக்கிறார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, சுவிசேஷம்
விசுவாசிக்கிறவனுக்கு தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ இன்னைக்கு கடவுளுடைய வல்லமை என்று சொல்லும்போது இதுதான் உண்மையான விடுதலை. பிசாசு நம்மளை கட்டுக்குள்ளே வச்சிருக்க விரும்புகிறான். ஆனால் சுவிசேஷம் என்பது நாம் சுவிசேஷத்தை விசுவாசிக்கின்ற போது அது தேவ பலனாக இருக்கிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கின்றவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெருமூச்சை விட்டு கொண்டிருக்கிறார். ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு பாவத்தில் அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக மக்கள் உண்டு. அநேக நேரத்தில் நம்மை பாவம் அடிமையாக்குகிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து பெருமூச்சு விடுகிற காரியம் என்னவென்று சொன்னால், என்னுடைய ஜனங்கள் ரட்சிப்பிலே பூரணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே விரும்புகிறார். கடைசியாக லைஃப் டு பி அண்டர்ஸ்டுட் அப்படின்னு சொன்னேன். லைஃப் டு பி அண்டர்ஸ்டுட் இன்றைக்குரிய பழைய ஏற்பாட்டு பகுதியை ஏசாயா 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே போடுக்கப்பட்டிருக்கிற காரியம், அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்கு பாருங்க. செவிடர் புஸ்தகத்தின் வசனத்தை கேட்பார்கள். ஒருவேளை இந்த நாளிலே ஆண்டவர் கொன்னைவாயுடைய மனிதனை சுகப்படுத்தினார் என்று சொன்னால் எதற்காக காதுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எதற்காக நமக்கு கண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இது லைஃப் ஃபோக்கஸ்ட். காதுகள் ஆண்டவருடைய வசனங்களை கேட்க வேண்டும், கண்கள் ஆண்டவருடைய பாதையிலே நடக்க வேண்டும். வசனத்தை நம்ம வாசிக்கிறது மாத்திரம் இல்லை, இன்றைக்குரிய நிருப பகுதி அதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், எழுத்து கொல்லுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்படியானா இன்னைக்கு நம்ம பைபிளில் நம்ம நிறைய வித்தியாசமான சைஸில் வச்சுருக்கோம், வித்தியாசமான டிரான்ஸ்லேஷன்ஸ் வச்சுருக்கோம். எவ்வளோ பைபிள்ஸ் இன்னைக்கு, எல்லா வசனம்லாம் நமக்கு இருக்குது. ஆனால் சத்தியம் புரியுதா? அதனால தான் யோவான் எழுதின நற்செய்தி நூலில் நம்ம என்ன வாசிக்கிறோம்னு சொன்னால், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். வசனத்தை அறிவீர்கள்னு போடல. வசனம் எல்லாருக்கும் தெரியும், பிசாசுக்கும் வசனம் தெரியும். ஆனால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். ஒருவேளை கொன்னைவாயுடைய மனிதனை ஆண்டவர் சுகப்படுத்தினார், அந்த மக்கள் கிட்ட போய் சொல்லாதீங்க. அங்கேயே மக்கள் கீழ்ப்படியில போய் சொன்னாங்க, ஊரு பூரா சொல்லாதீங்கன்னு கட்டளை இட்டார்னு போட்டிருக்கு. ஆனால் போய் சொன்னாங்க, தப்பாக போய் சொன்னாங்க. எப்படி? அவர் செவிடர் கேட்கவும் குருடர் பார்க்கவும் அவர்களை சுகப்படுத்தினார்னு சொன்னாங்க. ஆஃப் ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் லை. அது மாத்திரம் தான் ஆண்டவர் செஞ்சாரா? ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். அதான் உண்மையான விடுதலை. ஆகவே தான் அவங்க கிட்ட போய் சொல்லாதீங்கன்னு ஏசாமியை பற்றி சரியாக சொல்லலை. இன்னைக்கு கூட நமக்கு சுவிசேஷ ஊழியத்தில் என்ன பிரச்சனைனா, ஏசாமி யாருன்னு நம்ம சரியாக சொல்றதில்லை. கண்ணு கொடுக்குறாரு, மூக்கு கொடுக்குறாரு, சுகம் கொடுக்குறாரு, இப்படி தான் நம்ம வி மினிமைஸ், வி டீமீன் அவர் லார்ட். ஆனால் கடவுள் மகிமையான காரியத்தை செஞ்சிருக்கிறார். ஒரு மனுஷன் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். எப்பன்னு சொன்னால், பாவத்திலிருந்து ஒரு மனிதன் விடுதலை ஆகிட்டான்னு சொன்னான், அவனுக்கு எல்லாத்துலேருந்தும் விடுதலை உண்டு. நான் சமீபத்தில் 2 நண்பர்களை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே கண் பார்வையற்றவர்கள். அப்போ அவங்க கிட்ட கேட்டேன், நீங்கள் எதுக்காக ஏசாமி கிட்ட வந்தீங்க அப்படின்னு சொல்லி. அந்த 2 பேரும் சொன்னாங்க, நாங்கள் கண்ணு தெரியும்னு வந்தோம், ஆனால் இப்போ எங்களுக்கு சத்தியம் புரிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. இந்த ஆசீர்வாதத்தை தான் கடவுள் கொடுக்க விரும்புகிறார். ஒரு சம்பவத்தை, ஸோ லைஃப் டு பி அண்டர்ஸ்டுட், ஆண்டவர் ஒருவேளை அப்படி செய்வதனால் என்ன, 19ஆம் வசனத்தில் பார்த்தா, சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுக்குள் களி கூறுவார்கள். So when man is freed from his sin, he is with the complete joy of the Lord. ஆண்டவருக்குள் மிகுந்த களி கூறுதல், சந்தோஷம் உண்டு. இந்த அனுபவத்தை வேற எதுவும் கொடுக்க முடியாது, வேற யாராலையும் கொடுக்க முடியாது. ஆகவே பிசாசு இதை கட்டுப்படுத்த விரும்புகிறான், ஆண்டவரோ நம்மை விடுவிக்க விரும்புகிறார். அவரிடத்துல அந்த வல்லமை உண்டு என்பதை இந்த நாளின் வேத பகுதியில் நமக்கு நினைவுபடுத்தி காட்டுகிறது. ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன்.
இது டாக்டர் ரவி ஜக்கரியாஸ் அவருடைய அனுபவம், நடந்த உண்மை அவர் பகிர்ந்து கொண்ட காரியம். அங்கோலா என்கின்ற ஒரு ஜெயில், பிரிசன், இது அமெரிக்க தேசத்தில் உண்டு. அந்த தேசத்தில் அந்த பிரிசன் உள்ள யாராவது போகணுன்னு சொன்னால் போகிறவங்களுக்கு கத்தி கொடுத்து அனுப்புவாங்களாம். ஏன்னா பயங்கர டேஞ்சரஸ் பிரிசனா, உள்ள செவரெல்லாம் ஒரே ரத்த கரையாக இருக்குமா, அடிதடியாக இருக்குமா, பயங்கர மோசமான ஒரு பகுதியாக. அப்போ அந்த அங்கோலா பிரிசனில் ஒரு புதுசாக ஒருத்தர் ஒரு சார்ஜ் எடுத்தார். அவர் சார்ஜ் எடுத்த உடனே அவர் சொன்னாராம், ஐ வில் டூ இட் மை வேன்னு சொன்னாராம். இந்த பிரிசனை நான் என்னுடைய வழியில் நடத்த போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டப்ப, ஐ வாண்ட் டு கிவ் பைபிள் இன் எவ்ரி செல்லுன்னு சொன்னாராம். அந்த பிரிசன் உள்ள இருக்கிற ஒவ்வொரு அறையிலையும் வேதாம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னாராம். அப்போ பைபிள் கொடுத்தாங்களாம். அடுத்தவர் சொன்னாராம், ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அ தியாலஜிக்கல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஒரு இறையியலுக்கான ஒரு படிப்பை நான் இங்கே உருவாக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படி செய்யும்போது 91 பேர் அதற்கு பெயர் கொடுத்தாங்களாம், ரெஜிஸ்டர் பண்ணாங்களாம். ஒரு காலத்தில் ஒரு அடிதடி அடாவடி பண்ணுகிற கூட்டமாக இருந்த அந்த இடம் போதகர்களின் கூட்டமாக மாறியது என்று அவர் சொல்லுகிறார். அவங்களுக்கு போய் அவர் கிளாஸ் எடுக்க போயிருக்கார். அப்போ அந்த ஜெயிலர் சொன்னாராம், ஒரு அழகான பொண்ணை இந்த பகுதியில் நீங்கள் நடக்க விட்டீங்கன்னா கூட நீங்கள் ஒரு விசில் சவுண்டோ ஒரு மோசமான வார்த்தையுடைய கமெண்ட்டோ நீங்கள் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இது எப்படி சாத்தியம் என்று சொன்னால், எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அந்த மக்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறது. அதில் ஒரு நபரிடத்துல இவர் பேசினாராம். என்ன பேசினார்னு சொன்னால், அவர் இடத்துல கேட்டாராம், நீங்கள் காலம் பூரா வெளியில் வர முடியாமல் பரோல்னு சொல்லுவாங்கள்ல, கொஞ்ச நாள் நடுவில் வெளியில் வந்துட்டு போகிறது, அந்த மாதிரி பரோலே இல்லாத மக்கள் வெளியிலே வர முடியாது, ஒன்ஸ் உள்ளே போயிட்டாங்க, சாவர வரைக்கும் உள்ளதான். அப்போ அந்த மனிதனிடத்துல கேட்டாராம், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டப்ப அந்த ஒரு கைதி டாக்டர் ரவி ஜக்கரியாஸ் கிட்ட சொன்ன காரியம், ஒருவேளை நான் இங்கே உள்ளே வந்துட்டேன், ஆனால் இன்றைக்கு நான் வந்ததுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி நான் விடுதலையோடு இருக்கிறேன். ஏன்னா ஆண்டவருடைய சத்தியம் எனக்குள்ளாக வந்துருச்சு, நான் விடுதலை ஆகிட்டேன். ஆனால் எங்கள் அப்பா அம்மா வெளியில் இருக்கிறாங்க, விடுதலையோடு இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கிறாங்க, ஆனால் உண்மையாகவே அவர்கள் தான் சிறையில் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த மனிதன் சொன்னானா. ஆகவே இந்த நாளில் ஒருவேளை ஆண்டவர் கொன்னைவாயுடைய மனிதனை, அவருடைய காதுகளை, அவருடைய நாவை சுகப்படுத்தினார். இன்றைக்கு நம்முடைய கண்கள், காதுகள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கவும், ஆண்டவருடைய சத்தியத்தின் பாதையில் நடக்கவும் நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறதா? ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து எப்பத்தா என்று பெருமூச்சு விடுகிறார். ஒருவேளை இந்த நாளிலே அந்த வார்த்தையை கேட்டு நாம் நம்முடைய கண்களும், நம்முடைய காதுகளும், நம்முடைய கைகளும், நம்முடைய கால்களும் ஆண்டவருடைய காரியங்களை செய்வதற்கு அதை நோக்கி நம்முடைய வாழ்க்கை பயணிக்குமானால் உண்மையாகவே ஆண்டவருடைய விடுதலை நமக்கு இருக்கிறது. அது ஒரு நித்திய மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட அந்த உன்னத ஆசீர்வாதத்தை கடவுளுடைய வல்லமை இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிறது. நாம் எப்படிப்பட்ட கட்டுகளில் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, அந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது கடவுளுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட அந்த வல்லமையை பெற்று, விடுதலை பெற்று நாம் கர்த்தருக்குள், பரிசுத்தருக்குள் களி கூர்ந்து வாழ ஆண்டவர் தாமே உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்து காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பெரிதான கிருபையினாலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை பிசாசுடைய கட்டுகள் மத்தியிலே கர்த்தருடைய வல்லமை இந்த நாளிலே எங்களோடு கடந்து வந்து உடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் எங்களை நடத்த, எங்களுடைய செவிகள் உடைய சத்தியத்தை கேட்க, எங்களுடைய கண்கள் உடைய சத்தியத்தின் பாதையில் நடக்க நீர் எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறீர். அந்த விடுதலை பெற்று வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலமே விண்ணப்பங்களை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன்.